சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சென்று பெருமாளை தரிசிக்கவே அதிகமானவர்கள் விரும்புவார்கள். ஆனால் திருமலையை பொறுத்தவரை வியாழக்கிழமை தான் மிகவும் விசேஷமான தரிசனத்தை பெற முடியும். இந்த வியாழக்கிழமை தரிசன மகிமை பற்றி பலருக்கும் தெரிவது இல்லை. வியாழக்கிழமையில் மட்டும் பெருமாள் பூஜைக்கு பிறகு அனைத்து ஆபரணங்கள் அலங்காரங்கள் அனைத்தும் களையப்பட்டு வேஷ்டி மற்றும் உத்தரியம் மட்டும் அணிந்து காட்சி தருவார். வழக்கமாக பெருமாள் பெரிய நாமம் அணிந்துதான் காட்சி தருவார். ஆனால் வியாழக்கிழமையில் திருநாமம் காப்பு மற்றும் கஸ்தூரி திலகம் அணிந்து அளவில் சிறிய திருநாமம் அணிந்து காட்சி தருவார். இதற்கு நேந்திர தரிசனம் என்று பெயர். இதனால் பெருமாளின் முகம், கண்கள், ஆசி வழங்கும் திருக்கரங்கள் ஆகியவற்றை நம்மால் தெளிவாக காண முடியும். நன்கு கவனித்து பார்த்தால் பெருமாளின் தெய்வீக சிரிப்பையும் அவரின் முகத்தில் நம்மால் காண முடியும். மற்ற நாட்களில் பெருமாளின் கண்கள் திருநாமத்தால் மூடப்பட்டிருக்கும் என்பதால் அவரின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதால் வியாழக்கிழமையில் பெருமாளின் பார்வைப்படும் இடத்திற்கு நேராக ஒரு பெரிய தட்டில் புளியோதரை பரப்பி வைத்திருப்பார்கள். அதனுடன் பாயாசம், லட்டு, ஜிலேபி, அப்பம் உள்ளிட்ட இனிப்பு வகைகளையும் பரப்பி வைத்திருப்பார்கள். திருமாலின் பார்வையின் சக்தியை சாதாரண மனிதர்களால் தாங்க முடியாது என்பதால் இந்த புளியோதரையில் அவரின் பார்வைப்படும்படி வைப்பார்கள். இதற்கு திருப்பாவாடை சேவை என்று பெயர். வியாழக்கிழமையில் பெருமாளின் பெரிய திருநாமம் நீக்கப்படுவதால் அன்று திருமலையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பெருமாள் கண்களை திறந்து பார்ப்பதாக ஐதீகம்.